அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். புது வருஷத்தை எல்லாம் நல்லபடியாக ஆரம்பிச்சிருப்பீங்க. எப்பயுமே ஒரு சாலிட் ஸ்டார்ட் இஸ் த ஹாஃப் விக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன்னுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புது வருடத்தை நம்ம கோல்ஸ் நிறைய செட் பண்ணியிருப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருடத்தில் நம்ம நினச்ச கோல்ஸ்லாம் கண்டிப்பாக அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் நான் எடுத்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பண்ணது என்னோடய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணி நம்ம ஸ்டாக் பண்ண போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஐஒய்ஸ் இதெல்லாமே நான் கையில் பண்ண கிராஃப்ட் ஒர்க் தான். கிட்டத்தட்ட நான் இதை நானே ஒரு 8 இயர்ஸாக நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படின்னா ப்ராப்பராக பேக் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறதுனால தான் வருஷம் வருஷம் அதை ஒரு ஃப்ரெஷ்ஷாக செலவே பண்ணாமல் திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் என்ன யோசித்தேன்னா இந்த வருஷம் இந்த எல்லா எல்லா டெக்கரேஷன் ஐட்டமையும் பெருசாக கண்டெய்னர் வாங்கி யூஸ் பண்ணலாம். அட்டைப்பெட்டியில் வேணாம், நம்ம புதுசாக இதுக்காக கண்டெய்னர் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக இதே அட்டைப்பெட்டியில் தான் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணணும், நம்ம இதே ப்ராக்டிஸே ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மைண்டை மாற்றிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டில் என்னென்ன ஐட்டம்ஸு நிறைய டின் பாக்ஸஸ் இதெல்லாம் நமக்கு ஸ்வீட்ஸ் வந்திருக்கும். இது எல்லாத்துலேயும் வச்சு தான் என்னோடய கிராஃப்ட் ஐட்டமு, டிஐஒய் ஐட்டம்ஸு, கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸு இது எல்லாமே இந்த மாதிரி ஐட்டமில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சேன். எப்பயுமே இந்த மாதிரி ஐட்டமை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் நிறைய நாப்தலின் பால்ஸ் போட்டு வச்சோம் அப்படின்னா எந்த பூச்சி எதுவுமே வராது, நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நாப்தலின் பால்ஸ் போட்டு இந்த அட்டைப்பெட்டியை ப்ராப்பராக சீல் பண்ணி நான் பேக் பண்ணிட்டேன். அது என்னோடய பெஸ்ட்டு ஒரு வின் அப்படின்னு தான் நான் சொல்லலாம். அதே மாதிரி இந்த கார்னரை ஏற்கனவே ஒரு பிளான்ட் வச்சுருந்தேன், அது என்னோடய டாட்டர் ரூமுக்கு போயிடுச்சு. ஸோ நார்மலாக என்ன நினைப்பேன்னா ஏதாவது வெளியிலேருந்து வாங்கலாமா அப்படின்னு தான் யூஸ்வலாக திங்க் பண்ணுவேன். பட் என்னோடய பால்கனிலே நிறைய டால் பிளான்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த பிளான்ட்லேயே ஒன்று நான் இந்த இடத்துக்கு வச்சதுனால அதுலேயும் நான் எதுவுமே வெளியில் வாங்காமல் டெம்ப்ட் ஆகாமல் ஐ யூஸ்ட் வாட் எவர் ரிசோர்ஸஸ் அவைலபிள் அரவுண்ட் மீ. ஸோ இதில் நான் ஐ வாஸ் வெரி கீன் அண்ட் நோ பை சேலஞ்சில் நான் ரொம்ப கீனாக ஒரு ஸ்டெப் எடுத்தேன். வீட்டையும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி அண்ட் ஹவுஸ் இஸ் ரீசெட் ஃபார் த நியூ இயர். எப்பயுமே பார்த்திங்கன்னா லைஃப் ஒரு ரஷ்ஷாகவே எனக்கு போயிட்டுருந்துச்சு. மார்னிங் எப்பயுமே நான் ஒரு வாக் போவேன். அந்த வாக்கில் ஒரு ஐல் கெட் 1/2 டைம். அந்த 1/2 டைமில் தான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட பேசவே டைம் கிடைக்கும். அதுவும் சம்டைம்ஸ் டைம் இல்லை, நம்ம ஏதாவது அவுட் ஸ்டேஷன் போகிறோன்னா அதுக்குமே ஐல் நாட் கெட் டைம். வேலைக்கும் போகிறதுனால நம்ம அப்படியே ஒரு ரஷ்ஷாகவே லைஃப் போயிட்டுருக்கும். வீட்டுக்கும் வீட்டு வேலையை பார்க்குறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே ஒரு மொனாட்டனஸாக லைஃப் போயிட்டுருக்கும்போது குழந்தைங்கள்ட்டையோ இல்லை ஹஸ்பண்ட்கிட்டேயோ ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு ஒரு டைமே இல்லாமல் இருந்துச்சு. பட் திஸ் இயர் ஐ ரியலி வாண்டட் டு மேக் அ ரியல் கனெக்ஷன் வித் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ நான் அப்போ என்ன யோசித்தேன் அப்படின்னா, வீட்டுக்கு வந்த உடனே யூஸ்வலாக நான் கிச்சனில் குக் பண்ணிகிட்ருப்பேன். ஹஸ்பண்ட் ஒரு ரூமில் ஃபோன் பார்த்துட்ருப்பாரு, குழந்தைங்க டிவி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் பண்ணேன், சமைக்கும்போதோ இல்லை எல்லோரும் இருக்கும்போதோ ஹால்லையோ எங்கேயாவது ஒரு ஒன்றா உட்காந்து லெட் அஸ் டூ அவர் ஒர்க். ஒரு வேலை பார்க்கும்போது எல்லாம் சேர்ந்து உட்காந்துருந்தோன்னா அட்லீஸ்ட் வி வில் கெட் டைம் டு கனெக்ட் வித் தெம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் நான் பண்ண ஆரம்பித்தேன். காலையில் எழுந்திரிச்சு நான் சமைக்கும்போது அவங்க என் கூட உட்காந்துருக்கும்போது அந்த டே எப்படி போச்சு, குழந்தைங்களுக்கு அந்த டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட பர்ஸ்னலாக கனெக்ட் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா அவங்க பேசுகிறதுக்கு நிறைய டைம் கிடச்சிது. எப்படி போச்சு, எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்களும் வீட்டில் இருந்தீங்கன்னா எல்லாருமே ஃபோனே பார்க்காம இல்லை டிவியே பார்க்காம உங்கள் பேரண்ட்ஸ் கூடயோ இல்லை உங்கள் ஸ்பவுஸ் கூடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபேமிலி பாண்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் இந்த ஃபேமிலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஃபேமிலி வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து
உங்கள் வீட்டில் வந்து ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம். நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் யுவர் லவ்டு ஒன்ஸ். சின்ன சின்ன அந்த சந்தோஷங்களெல்லாம் கொஞ்சம் வந்து ஒதுக்கி வச்சு ஒரு பாஸ் எடுத்து இவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபேமிலி பாண்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். யூஸ்வலாக இது வின் தான். எப்போயுமே நான் சமைக்கும்போது தனியாக சமைச்சேன் அப்படின்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம், கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். நம்மளே எல்லாமே பண்ணுறோமே அந்த ஒரு ஃபீல் இருக்கும். when the family is with me, அவங்க வந்து கூட பேசிகிட்டு இருக்கும்போதோ இல்லை கூட இருக்கும்போது இந்த வேலை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக என்னால் பண்ண முடிஞ்சுது. அதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் வந்து நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீக்ளட்டர். ஸோ என்னோடய இயரில் ஃபஸ்ட்டு பண்ணுற டீக்ளட்டர். ஐ டோல் மை கிட்ஸ் 2 பேரையும் நான் டீக்ளட்டர் பண்ண சொன்னேன். அப்போ வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் எப்படி டீக்ளட்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத ஐட்டம், கிழிஞ்சு போன ஐட்டம், இப்போ ஸ்டேஷ்னரினா தீர்ந்து போன ஐட்டமு, இந்த மாதிரி ஐட்டம் உங்களுக்கு வேணாம், இதை வந்து நான் யூஸே பண்ண மாட்டேன், இதனால் எந்த யூஸுமே இல்லை அப்படிங்கிற ஐட்டமெல்லாம் டீக்ளட்டர் பண்ண சொன்னேன். The same applies to the people who are watching this video. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டாக பிகினராக இருக்கேன், இதை எப்படி டீக்ளட்டர் பண்ணுறது, இதை எப்படி வேணான்னு சொல்கிறது, இதை தெரியல அப்படின்னா இந்த டெக்னிக்கை நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணும்போது நிறைய வந்து தேவையில்லாத திங்ஸ் நம்ம கபோர்ட்லேயா இருக்கட்டும், நம்ம வீட்லேயா இருக்கட்டும், அக்யூமுலேட் ஆகிருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. எப்பயுமே when you have more things, நிறைய பொருட்கள் இருக்கும்போது அதற்கான நேரங்கள் நம்ம நிறைய செலவிடணும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதற்கு நேரங்கள் வந்து அதிகமாக செலவிடணும். நம்ம லைஃப் எப்போ பார்த்தாலும் இது பின்னாடியே ஓடிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ப்ரொடக்டிவாக நமக்கான நேரம் என்றைக்குமே இருக்காது. அதனால் குழந்தைங்களாக இருக்கட்டும், வீட்டில் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி டீக்ளட்டரிங் பண்ண ஆரம்பிக்கும்போது உங்கள் பொருட்கள் வந்து குறையும் போது உங்களுக்கான நேரங்கள் அதிகமாகும். நீங்கள் ப்ரொடக்டிவாக வந்து உங்கள் லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் டீக்ளட்டரிங் எல்லாமே முடிஞ்சோடனே ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். என்னோடய மேலே இருக்க லாஃப்ட்லெல்லாம் வந்து நான் QR கோட் போட்டு நான் இந்த பண்ணி வச்சேன். ஏன்னா எப்போனாலும் அது உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு இந்த டிப் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயுமே எனக்கு ஃப்ளவர்ஸ் வச்சு வீட்டை எப்போயுமே டெக்கரேட் பண்ணணும்னு ஆசை. ஆனால் ஃப்ளவர்ஸ்லாம் பயங்கர காஸ்ட்லியான ஒரு அஃபேர். வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளவரும் பார்த்திங்கன்னா நீங்கள் பொக்கே ஷாப்பில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய பொக்கேஸாக இருந்துச்சு. அவங்க அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி வந்து வேண்டான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன், எனக்கு கொஞ்சம் 2 பொக்கேஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டோன்னே ஐ காட் த ஃப்ளவர்ஸ். அதை வந்து வீட்டில் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சேன். இந்த மாதிரி வந்து செலவே பண்ணாமல் ஏதாவது இந்த வீட்டை டெக்கரேட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி. நம்ம வந்து எந்த பைசாவும் செலவு பண்ணாமல் எட் வி மேட் த ஹவுஸ் வெரி ரெஃப்ரெஷிங் அண்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம டெக்கரேட் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் வந்து உங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டை பார்க்கும்போதே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் ஐ கிரியேட்டட் அ ஜோன் ஃபார் செப்பரேட் திங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சாப்பிடணுன்னா இங்கே தான் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோனை க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உட்காந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பில்லேஜ் ஆகும். அதை நம்ம அந்த டைமில் யாருமே க்ளீன் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் அதை க்ளீன் பண்ணணும், ஒரு டைடியப் பண்ணணும். இது எல்லாமே நமக்கு தான் அந்த வேலைகள் அதிகம். அதனால் ப்ராப்பரில் உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணுங்கள். சாப்பிட்றதுனா இங்கே தான் சாப்பிடணும், படிக்கிறதுனா இங்கே தான் படிக்கணும், இல்லை ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணணுன்னா அங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூ க்ரியேட் அ செப்பரேட் ஜோன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி. அப்படி பண்ணும்போது அந்த வேலை நடக்கும்போது அந்த இடத்துல மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அந்த மாதிரி தான் செட் பண்ணேன். வந்து நீங்கள் ஒரு படிக்கணுன்னா ஒரு ஏரியா வச்சுக்கோங்க, இந்த ஏரியாவில் மட்டும் தான் படிக்கணும். இல்லை கிராஃப்ட் ஒர்க் ஏதாவது பண்ணுறீங்கன்னா இந்த ஏரியாவில் மட்டும் பண்ணணும். அப்போ அந்த ஏரியா மட்டும் நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். நீங்கள் என்டையர் ஹவுஸுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எப்பயும் வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக ஆகும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஜோன்ஸ் க்ரியேட் பண்ணி பாருங்கள். உங்கள் வேலைப்பளு கண்டிப்பாக எப்பயுமே குறையும். அப்பார்ட் ஃப்ரம் டீக்ளட்டரிங், ஆர்கனைசிங்கை தாண்டி ஸோ பர்சனலாக வந்து வி வாண்டட் டு டெவலப், அந்த மாதிரி ஒரு பர்சனலாக நம்மளை டெவலப் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ராக்டிஸ் நான் ஃபாலோ பண்ணேன். நோ கம்ப்ளைண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ பார்த்தாலும் இது சரியில்லை, இது இருந்தால் நான் நல்லா பண்ணியிருப்பேன், அது சரியில்லை இப்படின்னே நம்ம சொல்லாமல் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை நம்ம யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அந்த ஒரு நாள் வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டே எப்படி இருக்குன்னு பாருங்கள். பர்சனலி உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெட்டர் பர்சனாக ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இந்த வருஷத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பிஹேவியரை வந்து வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்ரி ஜேர்னி ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஸ்டெப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பு வந்து நீங்கள் இருக்கிற ஸ்பேஸையும் உங்கள் ஃபேமிலியையும் உங்களையும் ஒரு பெட்டர் பர்சனாக ஆக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you so much for watching this video till the end. Happy homemaking, happy decluttering from Decluttering Diva. Thank you.